Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. வறண்டு போனால், நம்ம வாழ்க்கையில துவண்டு போனால் உடனே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இன்னைக்கு வேணுமா? தேவனுடைய ஆவியானவரால் உன் குடும்பம் செழிக்க போகிறது. ஏன் குடும்பம் செழிக்கல? சர்ச்சுக்கு தான் வர்றோம், செழிக்கல. ஏன் பிரச்சனை? நம்மள 3ஆம் தேதியே காலியா போயிடுது. மாத்தணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இந்த வாய் தான் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை நல்ல வயிற்றுங்க. வாய் வார்த்தை சரியானா என் வாழ்க்கையே சரியாயிடும். எனக்கு உம்முடைய வார்த்தையை தார ஆண்டவரே. என் வாயில யாருடைய வார்த்தை வரணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஐசாயா 44 அங்க சொல்றாரு. அங்கேயும் ஆண்டவர் சொல்ற, நான் வயல்வெளியா மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், இரண்டாவது வறண்ட நிலம். என்ன நிலமா? வறண்ட நிலம். ஆண்டவருக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய விருப்பத்தை கவனிங்க. இந்த கால வேளையிலே நம்முடைய குடும்பம் வறண்டு போகிறது. நாம் வறண்டு போகிறதை அவர் விரும்பவே மாட்டார். வறண்டு போனால், நம்ம வாழ்க்கையில துவண்டு போனால் உடனே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இன்னைக்கு வேணுமா? தேவனுடைய ஆவியானவரால் உன் குடும்பம் செழிக்க போகிறது. நம்முடைய சபை இந்த மாதம் செழிக்க போகிறது. இந்த வருட கடைசி 3 மாதங்கள் கைதட்டி கத்தரை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்ப வாசிக்கும் 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். வாசிங்க. அப்பொழுது வனாந்திரம் சொல்லுங்க. அப்பொழுது சொல்லுங்க. நல்ல அந்த வார்த்தையெல்லாம் அழுத்தி சொல்லுங்க. அப்பொழுது வனாந்திரம் என்னமாய் மாறுமா? செழிப்பான வயல்வெளி ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, செழிப்பான வயல்வெளி என்னவாக மாறுமா? காடாக எண்ணப்படும். ஒருவேளை அந்த அர்த்தத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்காம இருக்கும். ஐ டிஃபைன் தட் வேர்ட்ஸ். அந்த வார்த்தையை சொல்றேன் கவனிங்க. இப்போ ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு வயல் இருக்குது. அந்த வயலில் மட்டும் நிறைய செடி, மரம், தென்னை மரம் எல்லாம் வந்து குழுன்னு இருக்குன்னு வைங்க. ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் அது ஒரு வயல்வெளி. ஆனால் அதே வயல்வெளி ஊரெல்லாம் வந்துடும், எல்லாம் சுற்றி வந்துடுமா? உடனே சொல்லுவாங்க காடு மாதிரி வந்துருச்சுப்பாங்கல்ல. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வயல்வெளி இருக்காதுங்க, காடு மாதிரி வயல்வெளி எல்லா இடத்துலையும் வந்துடும். எத்தனை பேர் விளங்குதா? கை வைத்தி வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிறார். இரண்டாவது வயல்வெளியை காடு மாதிரி மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் சொன்னேன் 4 levels of financial blessing. பொருளாதார ஆசீர்வாதத்தின் 4 நிலைகள். சிலருக்கு தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு காசு இருக்கும், அப்படி வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். சிலருக்கு என்னன்னாலும் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கும், செகண்ட் லெவல். 3வது லெவல் இவர்களும் அனுபவித்து மற்றவங்களுக்கும் தாராளமாக கொடுப்பாங்க. அது என்ன லெவல்? 3வது லெவல். கவனிங்க, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா புரிஞ்சுக்கிடுங்க. 4வது லெவல் என்ன அப்படின்னா, வீடெல்லாம் காசாக தான் இருக்கும். எங்கே தொட்டாலும் என்ன இருக்கும்? பீரோ திறந்தா காசு இருக்கும். கொஞ்சம் சிரிச்சாவது எதாவது பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கல்ல. துணி துவைக்க துணியை போட்டால் அதில் காசு இருக்கும். பைக்கில் உட்காந்து அங்கே என்ன இருக்கும்? கிச்சனில் போய் சமையல் செய்ய போனால் அங்கே என்ன இருக்கும்? என்ன எங்களுக்கு இது வேடிக்கையாக தெரியுதா? இதுதான் என் வேதம், இதுதான் கர்த்தர் செய்கிறது. வேணும்னா கைத்தட்டி ஆர்ப்பரிச்சுக்கிட்டுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கைத்தட்ட யார் வேணுமோ கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. துதிங்க, கர்த்தரை துதிங்க.
ஓ ரகலபா, அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே துதிங்க. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் வாலிபனாக இருந்தபோது ஒரு ஹாஸ்டலில் நான் படித்தேன். அந்த காலத்தில் அந்த பாஸ்டர் தான் ரொம்ப பணக்காரங்க. அவங்க தான் அந்த காலத்தில் நிறைய சபைகளை ஸ்தாபித்து, தமிழ்நாட்டில் 300 சபைகளுக்கு மேலே அவங்க ஸ்தாபித்து ஹாஸ்டல்லாம் கட்டி ஜனங்களை நல்லா போஷிச்சாங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போது அந்த பாஸ்டருடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமாக இருக்கும் எல்லா இடத்துலையும். காரணம், ஏழைகளுக்கு சொல்லுவாங்க அந்த பாஸ்டர் ஐயா சொல்லுவாங்க அம்மாட்ட, அம்மா அதை எடுத்துக்கொடு, அதில் 1000 ரூபா இருக்குது, அந்த பிள்ளைக்கு எடுத்துக்கொடு அப்படிம்பாங்க. இந்த அங்கே ஒரு 50 ரூபா இருக்கும் பார், எடுத்து அவட்ட கொடு அப்படிம்பார். இந்த மாதிரி அங்கே இருக்கும் காசு. இந்த வயிறு எரியுதா, தண்ணி ஊற்றுங்க, பாட்டில் வச்சுருப்பீங்கல்ல. ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குதுங்க. தேவன் நினைத்தால் யாரும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் வனாந்தரம் மாறுகிற வயல்வெளியின் அனுபவம். புரிந்தால் கை வைத்தி என் குடும்பத்தை வயல்வெளியாய் மாற்றணும். செழிப்பு சொல்லுங்க, வாய் திறந்து, செழிப்பு செழிக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி செழிக்குமா? மிகுதியாய் செழிக்கும். எப்படி செழிக்குமா? அந்த ஹாஸ்டல் எல்லாம், சர்ச் எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்கும், பெரிய கேம்பஸில் இருக்கும். கிச்சனுக்கு போனீங்கன்னா 100 டப்பா இருக்கும். எல்லா டப்பாலையும் 2 கிலோ மைதா, 2 கிலோ கோதுமை எல்லாம் எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரூமுக்கு போனால் மூட்டை மூட்டையாக மைதா இருக்கும், கோதுமை இருக்கும், ரவை இருக்கும், அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும். எத்தனை பேருக்கு கொஞ்சமாவது வேணுமா வேண்டாமா? இமேஜின் பண்ணுங்க. வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறத நினச்சி ஸ்தோத்திரம் சொன்னாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுகிற நினச்சி வைத்தெறிஞ்சிட்டு கிடக்கிறார். அதான் ஒன்றும் இல்லாமல் போகுது. மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ரிஜாய்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. மற்றவருடைய செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. சிலர் காரில் வந்து இறங்கின உடனே இது என்ன கார் நல்லா இருக்கான்னு பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா அடுத்த முறை கார்லேயே வர முடியல, பைக்கில் தான் வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. நீங்கள் போய் விசாரித்து அந்த கார் நல்ல காரான்னு கேட்டால் அவங்க 4 கார் வாங்கணும், 40 கார் வாங்கணும். அந்த மாதிரி மகிழ்ச்சி வரணும். ஆமென். வாயை திறந்து மாற்றிடுங்க, கை வைத்தி மாற்றிக்கிடுங்க. வனாந்தரம் மாறுவதாக, வனாந்தரம் மிகுதியாய் செழித்து அது ஆனந்த களிப்புடன் பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த செழிப்பை எப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வரணுன்றதை இப்படி வார்த்தையிலேருந்து கொண்டு வர போகிறேன். இந்த மாதம் கர்த்தர் வனாந்தரம் மாறுன்னு சொல்லிட்டார். எப்படி அதை மாற்றணும், எப்படி அதை மாற்றணும்? நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? உன் வீடு வனாந்தரத்தை நீ எப்படி மாற்றுவ? உன் சரீரம் வனாந்தரத்தை போல இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. கால் எடுத்தால் நடக்க முடியாது, கை எடுத்தால் வைக்க முடியாது, ஒன்றும் வாயில் போனால் சாப்பிட முடியாது. வனாந்தரம், 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 வனாந்தரம். மாற்றுவதற்கு வேதம் ரகசியத்தை சொல்லுகிறது. புதிதானதல்ல, தெரிந்தது தான், மிகவும் நமக்கு தெரிந்தது தான், தெரிந்தது தான். அப்போ இதை நாம், இந்த உன்னதத்தின் ஆவி யார் மேல் ஊற்றப்படணும்? அந்த 44:3 வாசிங்க. இப்போ 44:3 வாசிங்க. எங்க ஊற்றுவார? முதல்ல உன்னதத்திலிருந்து ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். இப்ப சொல்றாரு 44:3, தாகமுள்ளவன் மேல். யார் மேல ஊத்துவாரு? தாகமுள்ளவன் மேல். நிறைய பேர் நினைப்பாங்க உன்னதத்திலிருந்து ஆவிதான் ஊத்தப்படும் சொல்லி அவரை ஊத்திட்டு அவர் பாட்டு ஊத்திட்டு போறாரு. நோ நோ நோ, அவர் பாட்டு ஊத்திட்டு போட மாட்டாரு. எங்க தான் ஊத்துவாரா? தாகமுள்ளவன் மேல். சொல்லுங்க, எங்க ஊத்துவாரு? ஹல்லேலூயா. வீட்டில் காலையில் எழுந்து 5 மணிக்கு ஒரு பாட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ற தாகமுள்ளவனுக்கு மேல். கவனியுங்கள், காலையில் எழும்பி ஒரு வேதத்தை 5 நிமிஷம் வேதமா வாசிட்டு லைட்டை போட்டு வேதத்தை வாசிக்கணும். கிச்சனில் நின்றுக்கிட்டு பைபிளை படிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிச்சனில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி சமையல் வேலையை ஆரம்பிக்கிற எத்தனை தாய்மார்கள் தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்றால் வாஞ்சை. காலையில் எழும்புற உடனே கிச்சனில் போய் முழங்கால் போட்டு பெட்ரூமில் போய் அந்நிய பாஷை பேசிட்டு தூங்குற எழுப்பி அவனை அடிப்பான். இதுதானே? இதுக்கு பயந்துட்டு என்ன செய்யறது இல்லை, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது இல்லை. இல்லை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமலே நீ யாரோடு நெருங்க பார்க்கணும். கைவதி புரிஞ்சவங்க மட்டும் ஜெப அனுபவம் பெற்றவங்க மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா. யாரையும் பாதிக்காத வண்ணத்தில் நீ தேவனோடு கனெக்ட் ஆகலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமையல் அறையில் போய் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம் நின்று, ஜெபிக்கலாம் நின்று, ஜெபிக்கலாம் நின்று. ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர் அவர் சாட்சி சொல்லும் போது சொன்னார், நிறைய ஆட்கள்லாம் வந்து எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க, அவருக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இருக்காது. எங்கே போய் 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண டைம் இருக்காதான்.
பாத்திரமில்ல போய் வாஷ் பண்ண குளிக்க போகும்போது எல்லா பைப்பையும் திறந்து விட்டுட்டு அங்கே நின்றுட்டு 2 கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாரா, இயேசுவேன்னு கூப்பிடுவாரா. எல்லாம் நினச்சிக்கிடுவாங்க இவர் மாத்திர மேலே தண்ணி திறந்து விட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே நின்று யாரை துதிப்பாரா? 10 நிமிஷம் டேங்க் தண்ணி காலியானா பரவாயில்ல, இங்கேயாவது நின்று யாரை துதிக்கிறேன்? புரிஞ்சா மட்டும் கையை தட்டுங்க. விளங்குதா விளங்குதா விளங்குதா? தேவனை துதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கறியா? வனாந்தரம் மாறுவதற்கு என்ன ஏற்பாடு நீ பண்ற? அது பிரச்சனை, இது பிரச்சனை, ஜெபம் பண்ண முடியாது, வர முடியாது, போக முடியாது, இதை சொல்லியே வாழ்க்கையை முடிக்க போறியா? இல்லாததற்குள் ஒன்றை கண்டுபிடிக்க போறோமா? ஹல்லேலூயா. வெறும் கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மாத்தினா இந்த 9வது மாதம் ஒரு பெரிய செழிப்பை நான் பார்க்குறேன். ஐ see a prosperity is coming towards this. ஒரு பெரிய செழிப்பின் காற்று புறப்படுகிறது. இது எந்த குடும்பத்துக்குள்ளாம் தேவக 5 மணிக்கு நான் சொல்கிற மாதிரி கிச்சனில் ஜெபம் பண்ணி பாருங்கள். கிச்சனில் ஜெபம் பண்ணி பாருங்கள். தனி அறையில் போய் தேவனை நோக்கி துதிச்சு பாருங்கள். ஒரு பெரிய செழிப்பின் அலை புறப்பட்டு வருகிறது. ஒரு செழிப்பின் காற்று புறப்பட்டு வருகிறது. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. இது வெறும் பிரசங்கம் அல்ல, ஏதோ ஒரு வார்த்தை அல்ல. இட் இஸ் a prophecy this month. இந்த மாத தேவன் கொடுக்கிற ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். ஒரு வனாந்தரத்தில் காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு உள்ள போட முடியுமானால், வானத்திலிருந்து அப்பத்தை போட முடியுமானால், நம்முடைய வீட்டுக்கு செழிப்பின் காற்றை அவரால் அனுப்ப முடியும். எந்த சுகத்தின் காற்றை அவரால் அனுப்ப முடியும். ஹல்லேலூயா. எதையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் ஒரு செழிக்கும் காற்று, மிகுதியாய் செழிக்கும் வல்லமை, அது முதல்ல துதியில தான் வந்து இறங்கும். உங்கள் பாத்திரம், பானை, வயிறு இதெல்லாம் நிறையதுக்கு முன்னால முதல்ல துதியினால் எது நிறையணும்? உங்கள் வாய் நிறையணும். துதியினால் நம்முடைய வாய் நிறையணும், வாய் நிறையணும். அப்போ நம்முடைய அன்றைக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் ஊற்றுவேன் என்று ப்ராபசி பண்ணிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வீடாகிய வனாந்தரம். சிலருக்கெல்லாம் ஆஃபீஸ் போனால் தலையை பிச்சுக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தால் மூஞ்ச பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நல்லா கவனிங்க, வேலை செய்கிறவங்கள கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த வனாந்தரத்தை நீங்கள் என்னவா மாற்றிடலாம்? அந்த இடம் மட்டும் செழிப்பாக மாறிடலாம். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்தாலே சந்தோஷமாக இருக்குது. இந்த பிரதர்கிட்ட வந்து நின்னாலே, இந்த சிஸ்டர்கிட்ட அதுக்கு அதில் வந்தாலே கொஞ்சம் புரிஞ்சா கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டுருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நபர் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அந்த செஷனுக்குள்ளே வந்தாலே நம்முடைய இதுவே மகிமையாக இருக்குது என்று சொல்லுவாங்க. இது யாருடைய பிரசன்னம்? அது கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இவர் கம்பெனிக்குள்ளே வந்தாலே கம்பெனியில் மாற்றம் வருது. இந்த பிஸ்னஸ்குள்ள நுழைஞ்சாலே மாற்றம் வருது. இதுதான் வனாந்தரம் வயல்வெளியாக மாறுகிற அனுபவம். ஹல்லேலூயா. சிலர் வந்தால் வயல்வெளி என்னமா மாறிடும்? வனாந்தரமாக மாறிடும். சிலர்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, சிலர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, சிலர்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை என்னவா மாற்றிடுவாங்க? வயல்வெளி என்னவா மாற்றிடுவாங்க? அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஆனால் என் தெய்வம் ஏசு. கை நல்லா வைத்து ஏசு ஏசு, ஆயத்தர ஏசு, ஷகரபா ஏசு. கை கட்டாதீங்க, கையை வைத்துங்க, கையை வைத்துங்க. லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே ஜீசஸ். ஏசு வனாந்தரத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை அவர் மாற்றுகிறார். எப்படி வருவாராம்? தாகமுள்ளவன் மேல் எப்படி சாதாரணமாக வரமாட்டார். ஓசியா 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த கடைசி வரி வாசித்தீங்கன்னா, மழையை போலவும். ஓசியா 6:3. அவர் மழையை போலவும், மழையை போலவும். நீங்க கேட்ட தாகமுள்ள மேல் தண்ணீர்னா எப்படி ஊத்துவார்னது கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் எப்படி மறையும்? மழை. நம்முடைய வீட்டுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், சுகம் மழையை போல பொழிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். எல்லாத்துலயும் பாருங்க 3 வரும். எல்லாமே 3 இருக்கும். பாருங்க 3 இருக்குது, ப்ரோக்ரஷன் இருக்குது. முதல்ல எப்படி வருவாரா? மழை. வாயை திறந்து சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க வேகமா. எப்படி வருவாரு? மழையை போல. ஹல்லேலூயா. உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு கை அசையாம போகிற சர்ச் இல்லைங்க இது. இது தேவனுடைய மகிமை நிறைந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கிற ஆலயம்.
வசனம் லைவா வந்துட்டு இருக்கிற ஆலயம். கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. ஏதோ வந்துட்டு ஒம்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு கிடையாது. யூ ஆர் கவுண்டட். யார் வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீங்கன்னு எண்ணப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது சும்மா உட்கார வைடான்னு சொல்லல. 50 பேராக 100 பேராக லைனா உட்கார வை. சும்மா இல்ல. இதுதான் பெண்டிகாஸ்டல் சபை. புரிந்த ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் இது வரைக்கும் கை வைத்தாத வயிற்றுங்க பார்க்கலாம். வயிற்றுவோம் கையை பேனா வச்சு எழுதுற அந்த கை, சமையல் செய்யற அந்த கையை நல்லா வயிற்றுங்க. சொல்லுங்க ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு இயேசுதான் ஆதாரம். சபை அவருடையது, ஊழியன் அவருடையவன், ஊழியம் அவருடையது, எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க? தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம். சென்னையில் ஒரு 3 நாளைக்கு முன் இளம் வயதில் ஒரு கணவர் மரித்து விட்டார். அந்த பெண் நல்ல விசுவாசி, செவ்வாப்பேட்டை சபையில் எவ்வளோ நல்ல பிள்ளை, ஒரே பெண் குழந்தை. கவனிங்க, எல்லாம் வாழ்க்கையை கவனிங்க. ஆனால் திருமணம் செய்த இடத்துல பயங்கரமான சாபம். இந்து குடும்பத்தில் திருமணம் செய்து பயங்கரமான சாபம். ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. அந்த சாபம் அந்த மகனுக்கு வந்து அவரால் முடியல. அங்கேயும் ஜெபம் பண்ண எல்லாம் செஞ்சோம். பயங்கரமான ஒரு கேன்சர் தலையிலேருந்து பரவி. நானும் போய் ஜெபம் பண்ணேன், பார்த்தேன், எல்லாம் செஞ்சேன். ஒரு 3 மாதத்துக்கு முன் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அந்த மகளை நீ போய் ஆறுதல் படுத்து மகனே அப்படின்ட்டார். அந்த பிள்ளையை போய் நீ ஆறுதல் படுத்து அப்படின்றார். ஃபோனில் பேசி அந்த பிள்ளையோடு பேசினேன். வண்ணாரப்பட்டியில் இருக்கிறாங்க. நம்முடைய கட்டுடைய ஜெபத்து குடும்பமாக வருவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஹானர் பண்ண படிச்சுக்கோ. தேவனுடைய வார்த்தையை அசட்டுத்தனமாக இருக்காதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் நேரடியெல்லாம் பேச மாட்டார், ஊழியக்காரன் மூலம் தான் பேசுவார். அப்போ 3 மாதத்துக்கு முன் அந்த கேன்சரில் பெட்டில் மூக்கு வெளியே சாப்பாடெல்லாம் போயிட்டுருக்குது. எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் போதும் அப்படின்ட்டாங்க. கர்த்தர்ட்ட கேட்டபோது கர்த்தர் சொன்னார், போதும் மகனே, அவன் பட்டப்பாடு, அந்த மகன் இந்த உலகத்தில் பட்டப்பாடு போதும். அவன் சரீரமெல்லாம் அறுக்கப்பட்டு விட்டது, அவன் வேதனைப்படுகிறான். என் ரத்தத்தின் ஜபத்தை தான் போட்டு கேட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் போதும் அப்படின்ட்டான் அப்படின்னாரு என்கிட்ட கர்த்தர். அந்த மகளை பார்த்து சொன்னேன், மறந்து விடு, தயவு செய்து உன் மகளை காப்பாற்றிக்கொள், அவருடைய வீடு என்ன இருக்குதுன்னு போய் பார் என்று சொல்லி அவளுக்கு ஜபம் பண்ணி விட்டுட்டேன். அந்த நாள் மரித்து போனேன். எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், தாயை சுமப்பது போல நான் அவனை என்ன செய்வேன், சுமப்பேன், அவ்வளோதான். ஃபோன்லேயே அவள் அழுதாள். அவள் சொன்னாள், இனி நான் துக்கமாக இருக்கவே மாட்டேன். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய காரியத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டோன்ட் ப்ளே வித் காட். தேவனோடு விளையாடாதே. தேவன் மீன் பிடிக்கிறத பார்க்குறாரு இல்லை, அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சதா தெரியலையா? எல்லாமே யாருக்கு தெரியுங்க? என்னை அவர் அறிவார், உங்களை அவர் அறிவார். கை வைத்த முடியல, கை வைத்த ரொம்ப வேதனையோடு நான் அந்த கால்வழி உங்கள் மத்தியில் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தின் மேலே எங்கே பார்த்தாலும் கேன்சர்கள், வியாதிகள், 7 வயதில் மரணம், பாதி வயதில் மரணம், பிள்ளையை விட்டு பிரிகிற தகப்பன்மார்கள். கை கொஞ்சம் வைத்துங்க, வாயை திறந்து. ஓ ரப் காபாலா ஹரபா ஷண்டரபா. தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம். இப்போ சொல்லுங்க, வனாந்தரத்தை செழிக்க வைக்கிறது யாரு? இயேசு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மேலே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வனாந்தரத்தில் ஆண்டவர் எப்படி செழிப்பா மாத்துறாரு? உன்னதத்திலிருந்து எதை ஊற்றுகிறாரா? ஆவியை ஊற்றுறார். ஆண்டவருக்கு வனாந்தரம் பிடிக்குமா? பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்க. அவருக்கு பிடிக்கிறது என்னது? செழிப்பு, வயல்வெளி. ஹல்லேலூயா. நீரோரமாய் நடப்பட்டு கனிதருகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நான் இப்படி பல பாடுகள், நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய பேருக்கு நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது சில குடும்பங்கள் இருக்கிற வேதனைகள் எல்லாம் கேட்கும்போது என் உள்ளம் உடைந்து ஆண்டுகிட்ட போகும்போது அப்போ தான் சொன்னார், மகனே வா, எல்லா வனாந்தரத்தையும் என்ன செஞ்சிருவேன், நான் மாற்றிடுவேன். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் ஆவியை ஊற்றுவேன். அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. யார் மேல் ஊற்றுவார்? தாகமுள்ளவன் மேல். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி 5 நிமிஷமாக அதை யாரை ஸ்தோத்திரிக்கணும்? பிரசங்கம் என்பது ஏதோ ஒரு ஆரேஷன் பண்ணிட்டு போகிறதில்ல.
தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு பேச விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை தொட விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம இஷ்டத்துக்கு போவதல்ல. யாரை போல வாழ வேண்டும்? கை வைத்து புரிந்தால் மட்டும் என் கூட புரிந்த வசனத்தை புரிஞ்சுங்க மட்டும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தை என்ன விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறார். வனாந்தரத்தை எப்படி மாற்ற விரும்புகிறார்? வயல்வெளியாக மாற்ற விரும்புகிறார். வயல்வெளியாக மாற்ற விரும்புகிறார். அப்போ இந்த வயல்வெளியாக மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இப்போ சில நிமிடங்களை உங்களை கொண்டு போகிறேன். தேவன் தம்முடைய ஆவியை நம்ம ஊற்ற ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சங்கீதம் 66 சொன்னது போல மீண்டும் நான் சொல்கிறேன். நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், நம்முடைய மனது. எடுத்து வாசிக்க. நம்முடைய வாய், சங்கீதம் 51:15. உன் குடும்பம் செழிப்பாக மாற, நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட முதல்ல உன் வாய் தான் முக்கியம். உன் வாய் என்ன செய்யணும்? 51:15. என் வாய் என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சொல்லுங்க, என் வாய். சத்தமா சொல்லுங்க, என் வாய். என் வாய். அல்ல சத்தமா சொல்லுங்க, என் வாய். என் வாய். என்ன சத்தமா? என் வாய். என் வாய். நம்ம வாயால தான் நிறைய கெட்டு போச்சு இல்லை? பேச வேண்டாதவங்கள்ட்ட பேசி இல்லை, சிலர்கிட்டலாம் சொல்ல வேண்டாததை சொல்லி நம்ம நினைப்போம் இது சொன்னால் நல்லதுன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம். நம்ம வாய் தான். வாய் வாய் இல்லை, வாய். ஆம்பளைங்களுக்கு வாயே இருக்காது, ஆக்ஷன்லேயே எல்லாம் பண்ணிவிடுவாங்க இல்லை? பெண்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது, வாய் தான். ரெண்டு பேரும் இப்படி மாட்டிக்கிட்டு புருஷனை பண்ண எலியும் பூனையும், எலியும் தவளையும் மாதிரி கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு சொல்லுங்கள் சீக்கிரம். வாய். நேராச்சு சொல்லுங்கள், வாய். உங்கள் வாயின்னு நினச்சி சொல்லுங்கள், யார் வாயாவது நினச்சி சொல்லாதீங்க இல்லை? வாய் இல்லை. இந்த வாய் வார்த்தை சரியாச்சுன்னா வாழ்க்கையே சரியாயிடும். கை நல்லா வைத்துங்க. வாய் வார்த்தை சரியானா என் வாழ்க்கையே சரியாயிடும். எனக்கு உம்முடைய வார்த்தையை தார ஆண்டவரே. என் வாயில் யாருடைய வார்த்தை வரணும்? சொல்லுங்கள் சீக்கிரம். வாயத்தது யாருடைய வார்த்தை வரணும்? ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தில் ஏகப்பட்ட வார்த்தைகளை நீ பேசுகிறாய். பல விதங்களில், பல மீடியாவில், பல வேலை நீ பேசுகிற. ஆனால் தேவனை பற்றி பேசின வார்த்தைகள் எத்தனை? வசனத்தை பற்றி பேசின வார்த்தை எத்தனை? ஆண்டவருடைய வசனத்தை பற்றி பேசுனது எத்தனை? இதை வச்சு தான் நம்முடைய வில்டர்னஸும் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த ஃபீல்டும் இருக்குது. ஏன் குடும்பம் செழிக்கலை? சர்ச்சுக்கு தான் வர்றோம், செழிக்கலை. ஏன் பிரச்சனை? சம்பளம் வந்து 3ஆம் தேதியே காலியாக போயிடுது. காசு வந்தவனே அவனை வாங்கிட்டு போயிடுறான். ஏன் மாற்றணும்? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இந்த வாய் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர்லாம் சம்பளம் வர்றதுக்கு முன்னாலே கவனிங்க, கவனிங்க. நான் 40 வருஷம் அனுபவப்பட்டது, கேட்டதும் நான் கேட்டுக்கொண்டிருப்பதையும் சொல்லுகிறேன். 28ஆம் தேதியே சொல்லிடுவாங்க. எவனா ஒருத்தன் வருவான், எனக்கு 1ஆம் தேதி என்ன வரும்? அவன் பேப்பர்காரனாக இருப்பான், 10 ரூபா அவனுக்கு கொடுக்கணும். அவசரத்துக்கு இந்த யாக்கோபு மாதிரி கூழ் வாங்கி குடிக்கணும். அவங்ககிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, நான் என்ன வாங்கிடுவேன் 1ஆம் தேதி? ஏன்ட்டு என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்களேன். வார்த்தை. அப்போ அவனுக்கும் நீ வேலை செய்கிறதே தெரியாது, சம்பளம் வாங்குறதே தெரியாது. யாரோ ஒருத்தருக்கு நீ வேலை செய்கிறது, சம்பளம் வாங்கலாம் புரிஞ்சு போச்சா? அவன் போய் சொல்கிறான் பக்கத்து வீட்டில், அவன் வேலை செய்கிறானா 1ஆம் தேதி என்ன வாங்குறாளா? இப்போ புரிஞ்ச கையை நல்லா வைத்து ஏசையா ஷேக்கா பாராபா கை வைத்து வாயை திறந்தேன். வாய் வாய். சீக்கிரம் சொல்லுங்க. நேராச்சு. வாய் 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 வாய். சத்தமா வாய். என்ன சத்தமா? வாய். வாயே இல்லையே எங்க யாருக்கும்? சத்தமா சொல்லுங்க. வாய். அந்த வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. என் வாய் என்ன செய்யுமா? உம்முடைய புகழை அறிவிக்கும். ஹல்லேலூயா. என் ஆலயத்தில் நான் இப்படி போயர் கொடுத்த பாடிட்டு கிடக்கிறேன். என் வாய் அவருடைய புகழை அறிவிக்கும். நடக்கும் போதெல்லாம் பாடுகிறேன், டிரைவ் பண்ணும்போது பாடுகிறேன், சமையல் செய்யும்போது பாடலாம், படித்து கொண்டிருக்கும் போதே பாடலாம். வாட் அபௌட் யுவர் மவுத்? வாய். வாய். வாயில தான் எல்லாமே இருக்குது. வாயில வார்த்தை, கையில் தோசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாய் தான். உன் குடும்பம் கெட்டு போனது ஒன்று வாய் தான். உன் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு ஒன்று வாய் தான். சொல்ல வேண்டாத இடத்துல நீ சொன்னதுனாலையும், பேச வேண்டாத ஆழ்த்த ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசி முடிச்சுட்டு பார்ப்பாங்க. 45 நிமிஷம் பேசியிருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லை, நல்லா பேசினே பாரு. வாய். அந்த வாய் யாருடைய புகழை அறிவிக்க வேண்டும்? 2வது சங்கீதம் 28:7 கடைசி வரி.
என் இருதயம், எல்லாத்திலுமே துதி துதின்னு வருது பாருங்க. என் இருதயம் களி கூறுகிறது, களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க வேகமா. என் இருதயம் என்ன கூறுகிறது? களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் துதிப்பேன். மூன்றாவது நம்முடைய சிந்தனை பிலிப்பியர் 4:8. வேகமா போவோம், எல்லாம் கவனிங்க வேகமா. இந்த மாதம் செழிப்பாகணும், வயல்வெளி ஆகணும், என் குடும்பம் வனாந்தரம் மாறணும், என் பிள்ளை ட்ரையா கிடக்கிறான், ஹஸ்பண்ட் ட்ரையா கிடக்கிறாரு, ஐயோ பணமெல்லாம் அழிஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் வியாதி, இந்த ட்ரையெல்லாம் மாறணும்னா சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் பேசுறது வெளியாட்டல்ல, ரட்சிக்கப்படாதவன்ட்ட கிடையாது. ரட்சிக்கப்படாதவனை பத்தி அவர் கவலைப்படுறதுக்கு இல்லையா, அவன் ரட்சிக்கப்பட்டு வந்துடுவான். ஆனா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் இல்ல, வந்தோடு தான் கர்த்தர் பேசுறார். என்ன பேச வாசிங்க 8ல கடைசி வரி வாசிங்க. புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. இப்படி வைங்க தலையில, சொல்லுங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே என்ன பண்ணி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. 7ஆம் வசனம் அப்படி நீங்க சிந்தித்தால் 7ஆம் வசனம், அப்பொழுது சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். அந்த வசன வாசிக்கும் ஆக்ஷன் பண்ணுங்க. உங்கள் இருதயங்களையும் ராகமா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு போறீங்க. இருதயங்களையும் மண்டை அந்த வசனம் திருப்பி வாசிங்க. இருதயத்தையும் உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் சத்தமா வாசிங்க. இருதயங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும். எல்லாம் கவனிங்க. இந்த செத்த வீட்டுக்கு போனா 2 இடத்துல அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்த வீட்டுக்கு போனா எப்படி அடிப்பாங்க? நம்ம அங்கெல்லாம் போய் அடிக்க வேண்டியதில்லை. எப்பொழுதுமே நம்முடைய இருதயமும் சிந்தனையும் யாரை புகழுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷைக்கா பாராலாஹா. கையை நல்லா வைத்து சீக்கிரம் நேராச்சு. புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்கின்றோம். கை வைத்துக்க. போற்றி புகழ்ந்து சத்தத்தை நல்லா வைத்து புகழ்கின்றோம் உம்மையே, புகழ்ந்து பாடு. கையை நல்லா வைத்து உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சத்தமா உன்னதலே உயர்த்தி மகிழ்கின்றோம், புகழ்கின்றோம். புண்ணியரே கை தட்டிட்டே சொல்லுங்க. இருதயம் என் சிந்தனை சொல்லுங்க சத்தமா. இருதயம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க நடுவில் இருக்காங்க, சொல்லுங்க. வாயை திறந்து பின்னால அங்க மேல சொல்லுங்க. உன் இருதயம் மாறட்டும், உன் சிந்தனை மாறட்டும். உன் இருதயத்தை ஆட்கொண்டானோ, உன் சிந்தனையை ஆட்கொண்டானோ, உன் இருதயமும் சிந்தனையும். இப்ப சொல்லுங்க. நான் முதல்ல இருந்து மறுபடியும் வரப்போறேன். சொல்லுங்க. வனாந்தரத்தை மாற்ற தேவன் என்ன செய்யறாரு? யாரு மேல ஆவியை ஊத்துவாரு? தாகமுள்ளவன் மேல். எப்படி ஊத்துவாரு? மழையை போல. வசனம் புரிஞ்சவங்க மட்டும் எங்கூட பேசுங்க. எப்படி ஊத்துவாரு? மழையை போல ஊத்துவார். ஹல்லேலூயா. இது நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நம்ம வாயினால யாரை புகழணும்? ஹல்லேலூயா. கை வைத்துங்க. பாட பாட வல்லமை, துதிக்க துதிக்க வல்லமை. கையை கொஞ்சம் அசைங்களை. ஆராதிக்க ஆராதிக்க வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.